அவருடைய ஃபைலை நான் எடுத்து கொடுத்ததுனால அவரை அழைக்கிறேன். சூழும் தேர்தல் மேகம் மாறுகிறதா கூட்டணி வானிலை? பல பேர் நினைத்திருக்கலாம், என்ன அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வீட்டுக்கு இந்திய உள்துறை அமைச்சர் அவர் போய் அங்கே உணவருந்தி இந்த கூட்டணிக்கு உறுதி செய்துவிட்டு சென்றிருக்கிறார் எண்ணினார்கள், கேலி பேசினார்கள். ஆனால் நோக்கம் என்ன? இன்றைய தேவை எது வேண்டும் என்பதை விட எது கூடாது என்பது. இந்த ஒரு பொருளிலே மட்டும் 1.5 மணி நேரம் கோடீஸ்வரனோடு வாதாடுவதற்கு நான் தயார். எதற்காக என்றால், நான் எதற்காக அவரை குறிப்பிடுகிறேன் என்றால், கரூர் சம்பவத்தில் சம்பவம் முடிந்தவுடன் விஜய் ஏன் அவசரமாக ஓடினார் என்று கேள்வி கேட்க தெரிந்தவருக்கு, நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தவர் துபாயிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சார்ட்டர்ட் பிளைட்டிலே தனி விமானத்திலே வந்து இறங்கி போய் சின்ன கூடுதல் நடிகர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு அழுது முடித்துவிட்டு திரும்பி அதே சார்ட்டர்ட் பிளைட் அவர் வந்த நேரத்திலிருந்து திரும்பி போகிற வரை சார்ட்டர்ட் பிளைட் திருச்சியிலே நிற்கிறார். அதே பிளைட்ல ஏறி மீண்டும் துபாய்க்கு சுற்றுலா போகிறார். இந்த கேள்வியும் கேட்டிருந்தால் கோடீஸ்வரன் அவர்களை நான் பாராட்டியிருப்பேன். என்னவோ தெரியவில்லை, அவருக்கு என்ன நிர்பந்தமோ தெரியவில்லை, இந்த கேள்வியை அவர் கேட்கவில்லை. கேளுங்கள், அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். லாக்அப் மரணம் 26, நீதிமன்ற வளாகத்தில் கொலைகள், பல்கலைக்கழக வளாகத்தில் கொலை, கற்பழிப்பு கொலை, எத்தனை? பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? ஆகவே விஜய் கூட்டணிக்கு வருவார் நம்புறீங்க? விஜய் கூட்டணிக்கு வருவார், வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவும் தயாரில்லை, அவர் வர வேண்டும் என்று அழைக்கவும் நாங்கள் தயாராகலை. இதுவரை அது போன்ற முயற்சியும் நாங்கள் எடுக்கவில்லை. அதான் உண்மையை கூட. அதற்கு ஒரே சிபிஐ என்று இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக ஆளுநர் பிரச்சனையிலே பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திலே உச்சநீதிமன்றம் ஆணையிட்டவுடன் இதே தினத்தந்தி 8 கால செய்தி போட்டு, நீங்களே தந்தி டிவியிலே டொயிங் டொயிங் டொய் என்று போட்டு செய்திகளை போடுகிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் உடனே அன்றைக்கு பாராட்டுது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதுவும் வழக்கத்திற்கு மாறாக சிபிஐக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டி போட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு நேர்மையானது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். சிபிஐ எடுக்கின்ற முடிவு, அவர் கொடுக்கின்ற அறிக்கைக்கு ஒரு மானிட்டரிங் கமிட்டி உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைமையிலே போட்டு 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஸ்டாலின் மேலே, அரசின் மேலே சந்தேகம் எழுவதற்கு காரணம் இருக்கிறது. காரணம், நிகழ்வு நடந்த இடம் அப்படிப்பட்ட இடம். என்ன சந்தேகம் என்றால், ஒரு மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய அறிவாளி, நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் தந்திரவாதி ஒருவர் இருக்கிறார் என்றால், நான் பொறுப்பேற்றிருக்கிற அந்த பகுதியிலே தான் இருக்கிறார். அதாவது ஒரு புதிய இலக்கணம். எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரத்துக்கு வருகிறார். அவர் பிரச்சாரத்துக்கு வருகிற இடத்தில் அந்த இடத்தை சுற்றி இருக்கிறவருடைய கும்பலை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு போய் அழைத்து அவர்களுக்கு 1000 ரூபாய் இன்றைக்கு கொடுத்து, காலையிலே குடல்கரியோடு இட்லி, மதியம் பிரியாணி, சாயங்காலம் கோட்டா, அதற்கு இடையிலே 3 சினிமா போட்டு எதிர்க்கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரத்திற்கு ஆள் போகக்கூடாது என்று ஒரு புதிய டெக்னிக்கை உருவாக்கிய ஒருவர் அங்கே இருப்பதால், திருவாரூரிலே விஜய் பேசுகிற வரை எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி நடைபெற்று இருக்கிறதே அது ஒன்று. அவர் சொன்னார், விஜய சிரஞ்சீவியோட கூப்பிட்டார், எம்ஜிஆரோட ஒப்பிடாத, சிரஞ்சீவியோட ஒப்பிடுன்னு. நான் அவருக்கு சொல்கிறேன், அவர் தம்பி பவன் கல்யாணனோட ஒப்பிடலாம். அதில் எத்தனை சூட்சமங்கள் இருக்குது அப்புறம் கணக்கு போட்டுங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கிட்டேன், அணிகள் மாற்றமும்
கூட்டணி மாற்றமோ அதனால ஏற்பட நீ சொல்ல வேண்டாம். உனக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னா போ டாஸ்மாக். சரி கோபப்படாதீங்க. அணிகள் மாற்றமோ அரசியல் மாற்றமோ இதிலே கௌரவ பிரச்சனை கிடையாது. நோக்கம் எது, முடிவு என்ன, எதிர்காலம் என்ன என்பதை பற்றித்தான் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காங்கிரசும் இணைந்து மகத்தான வெற்றி பெற்றார்கள். நாடு முழுவதும் வெற்றி பெற்றார்கள். தொடர்ந்த 6 மாத காலத்திலே எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு எம்ஜிஆர் தேர்தலில் நின்று சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று அதற்கு முந்தைய சட்டமன்றத்தில் 77 வாங்கிய வாக்குகளை விட அதிக வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தார். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? ஆட்சி அமைத்து முதலமைச்சராக இருந்த 2 ஆண்டு காலத்திற்குள் சிவகங்கை திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதி அதிலே திமுக கூட்டணியோடு தேர்தலில் இன்று வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர், காங்கிரஸ் எம்எல்ஏ இறந்து போகிறார். அந்த இடத்திலே திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அருணகிரி என்ற வேட்பாளரை காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். எம்ஜிஆர் அதிமுக வேட்பாளரை அறிவிக்காமல் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்கிறேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார். அறிவிப்பு வெளியிட்டதோடு மட்டுமல்ல, திமுகவுடைய கலைஞருடைய பிடிவாதத்தால் இந்திரா காந்தி அதை வரவேற்கிறேன் என்று சொல்லாமல் விட்டுவிட்டார். மேடை அவர்கள் போட்டு பேசுகிறார். ஆனால் அந்த தேர்தலில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவராக இருந்த முசிறி பித்தன் அவரோடு நான், அண்ணன் காளிமுத்து ஆகியோரை, நான் அப்பொழுது எம்எல்ஏ, எங்களை அனுப்பி அருணகிரிக்கு பிரச்சாரம் செய்ய சொல்லுகிறார். கூட்டணியில் இல்லை, திமுகவும் அதிமுகவும் ஒரே வேட்பாளர் அறிவிச்சு கூட்டணியும் மாறாமல் பிரச்சாரத்தையும் ஆரம்பித்து முதல் கட்ட பிரச்சாரம் முடிகிற போது எங்களை அறிவித்து தனி மேடை போட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை, தனி மேடை போட்டு அந்த மேடையில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பேசினோம். வெற்றி பெற்றோம். அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதற்கு பின்பு 7-8 மாத கால இடைவெளியில் காங்கிரஸ் அதிமுகவோடு கூட்டணி வந்தது. இரட்டை இன்ஜின் ஆட்சி, மத்திய அரசின் உதவியோடு மாநிலத்தின் முன்னேற்றம். எனக்கு கட்சியின் மானம் மரியாதையை விட தமிழ்நாட்டின் நலன் பெரிது என்று எம்ஜிஆர் இன்றைக்கு அறிவித்தார். பயம் அல்ல. அதே இந்திரா காந்தியை எதிர்த்து சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் பயத்தின் காரணமாக அல்ல. அச்சம் என்பது மடமையடா என்று பாடியவர் அவர். அது பயத்தின் காரணமாக அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மீது இருந்த நலனின் காரணமாக. அதே நிலையைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அணி அமைக்க வேண்டியது இந்த தமிழ்நாட்டு நலனுக்காக என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று சொல்லி தேசம் காப்போம், தமிழக வெல்வோம். நன்றி, வணக்கம்.